வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய குன்று சார்ந்த இடங்களுக்கெல்லாம் குன்றம் அப்படி சொல்லி பெயர் வைக்கிற வழக்கம். குன்று சார்ந்த இடங்களில் கோயில்கள் வந்ததென்றால் அதுக்கு திரு அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் சேர்த்துக்குவாங்க. இப்படித்தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று என்று கருதப்படுகின்ற திருப்பரங்குன்றம், அதுக்கு பேர் முதல்ல பரங்குன்றம். அது தேவார பாமாலை பாடப்பெற்ற ஒரு பதி. ஏன்னா முருகனை பற்றி அவங்க பாடியிருக்காங்க. அந்த பரங்குன்றத்துக்கு மேலே உள்ள பரமனை தமிழ்நாட்டு மூவேந்தருடன் சென்று வழிபட்டார் சுந்தரர் அப்படிங்கிறது ஐதீகம். முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்த பாடல் அப்படின்னு அவரே பாடியிருக்காரு. அப்படின்னா அந்த ஊர் நல்ல சிறப்பாக அமைந்திருந்த பொழுது எப்பொழுதுமே நதிக்கு அருகாமையிலோ, வனங்களுக்கு அருகாமையிலோ, கடலுக்கு அருகாமையிலோ, மலைக்கு அருகாமையிலோ, இயற்கை எழில் நிறைந்த இடங்களில் கோயில்களை கட்டுறது வழக்கமாக இருந்தது அந்த காலத்தில். அதனால இப்போ அப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்ததுனால அங்கே மூவேந்தர்களையும் சேர்த்து கூட்டுட்டு போய் நான் வழிபட வைத்தேன்னு சொல்லி சுந்தரர் பாடுறாரு. அதனால பரங்குன்றம்ங்கிறது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குச்சு. அடுத்து செங்குன்றம். இது இப்போ ரெட் ஹில்ஸ்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அதுவும் தமிழில் செங்குன்றம். இது கொங்கு நாட்டு திருமலைகளுள் ஒன்று. திருச்செங்குன்றம்னு அதுக்கு பேர். அது கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு இதை தேவாரம் சொல்லுது. செந்நிறமுடையனால இருந்ததுனால, சிவப்பாக இருந்ததுனால அதுக்கு செங்குன்றம் அப்படின்னு இந்த பேர் வந்திருக்கலாம். இப்போது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு, கோடுங்கிறது மலை, திருச்செங்கோடு அப்படிங்கிறது அதனுடைய ஆதி காலத்து பெயர் செங்குன்றம். ஏன் திருச்செங்கோடுன்னு வந்தது? வழக்கம் போல் அங்கே ஒரு கோயில் வந்தது, அதனால திரு அப்படிங்கிற இது அடைமொழி அதற்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த காலத்தில் செங்குன்றம் இருந்தது. இதே மாதிரி இன்னொன்று நெற்குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்குன்றம்ங்கிற பேரில் நிறைய ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ சென்னைக்கு பக்கத்தில் கூட நெற்குன்றம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ அது ரொம்ப பரவலாக உணரப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேரை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் இப்போ நெற்குன்றம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போது திருநெற்குன்றம் அப்படின்னு சொல்லி சாசனத்தில் குறிக்கப்படுறது ஒன்றே ஒன்று தான். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த முசிறி வட்டம் இருக்கே, அதில் தின்னகோணம் என இன்னைக்கு சொல்கிறாங்களே, அந்த ஊருடைய ஒரிஜினல் பெயர், ஆதி பெயர் திருநெற்குன்றம் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராப்பி சேது பிள்ளை அப்படிங்கிற தமிழறிஞர் ஊகிக்கிறாரு. அதே மாதிரி கந்தமாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். புதிய மலை நமக்கு தெரியும், குடுமியான் மலை, அதுக்கப்புறம் குன்றக்குடி, இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போவோம். இது எல்லாத்துலேருந்து மறுபடியும் நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய ஊர் பெயர்கள் காரண பெயர்களாக இருந்தன. ஊர் முதலில் காரண பெயரை பெற்றது. அதன் பின்னால் அந்த ஊர் கோயில் சிறப்பை பெற்ற பொழுது அதுக்கு திரு அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ் வச்சாங்க. அப்படிங்கிறத பல இடங்களில் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.